உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தீர் எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திரு இரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திரு இரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. நித்திய ஸ்தோத்திரம்
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசுவே, என் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளில் எங்கள் நாடு குடியரசு விழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் மக்களை மதித்தீர். மக்களுடைய சுதந்திரத்தை போற்றி வளர்த்தீர். ஒவ்வொரு மனிதரும் சுதந்திரமாக சுயமாக செயல்பட நீர் ஆற்றல் அளிக்கிறீர். அன்பு தெய்வமே, எங்கள் பாரத நாட்டின் வரலாற்றில் இந்த நாள் ஒரு மிக முக்கியமான மக்கள் எழுச்சியின் நாளாக மாறுவதை உணர்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டின் வரலாற்றையும் ஒவ்வொரு குடும்பத்தின் வரலாற்றையும் ஒவ்வொரு மனிதனின் வரலாற்றையும் நிர்ணயம் செய்கிறவர் நீரே. நீரே கடவுள், காலத்தின் கடவுள், யுகத்தின் கடவுள். காலங்கள் உம்முடையன, யுகங்கள் உம்முடையன, ஆட்சியும் உமக்கே உரியது. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். மாட்சிமை மிகுந்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். உலகத்தை ஆட்சி செய்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். மக்கள் ஆட்சியை தூண்டி எழுப்புகிறவரே, உம்மை போற்றுகிறோம். ஆராதனை, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே
அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானீர். எத்துணை வழிகளில் உமதன்பை என்பி தெமை நீர் ஆட்கொண்டீர் அன்பின் தேவனர் கருணையிலே. அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே. ஞானம் மிகுந்த எம் பாத்திரத்தில் நல்லொளி பாய்ச்சும் இறைவனே நீர். ஞானமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடுகள் வீடுகள் எங்கனுமே நலம் பல பொழிவீர் நல் தேவா. நற்கருணை வாழ் நாயகனே, அன்பின் தேவனர் கருணையிலே. அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவனர் கருணையிலே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று பவுலடியாருடைய மனமாற்ற விழாவை நாம் சிறப்பித்தோம். இன்று பவுலடியாருடைய மறைத்தூது பணியில் அவருக்கு 2 தூண்களைப் போல இருந்தவர்கள் அவருடைய சீடர்கள் தீத்து, திமோத்தேயு. இதோ இன்று அந்த புனித திமோத்தேயு, புனித தீத்து இவர்களுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஒரு பணியை செய்வதற்கு உடன் உழைப்பாளர்கள் நமக்கு தேவை. அந்த வகையில் நம்பிக்கைக்குரிய விசுவாசம் உள்ள 2 உடன் உழைப்பாளர்களை புனித பவுலடியாருக்கு இறைவன் கொடுத்திருந்தான். இதோ திமோத்தேயு அதில் மிக சிறந்தவராக விளங்கினார். திமோத்தேயுவை புனித பவுலடியார் தனது மறைத்தூது பயணங்களிலே சந்திக்கிறார். அவரை சந்தித்த போது அவரிடத்தில் இருக்கிற நல்ல உணர்வுகள், எண்ணங்கள் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் தாய் யூத மதத்தை சார்ந்தவர், அவருடைய தந்தை கிரேக்க நாட்டவர். சொல்லப்போனால் ஒரு கலப்பு திருமணத்தில் பிறந்தவர் திமோத்தேயு. எனவே யூதர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புற இனத்தார் என்று யூதர்கள் கருதினார்கள். கிரேக்கர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் அதை பொருட்டாக எண்ணாமல் இவர் வாழ்ந்து வருகிறார். பவுலடியார் எபேசு நகரத்திலே நற்செய்தியை அறிவிக்கிறார். தனது மறைத்தூது பயணங்களை 3 மிக பெரிய பயணங்களை, பல நகரங்களையும் நாடுகளையும் தழுவிய மறைத்தூது பயணங்களை பவுலடியார் மேற்கொண்டு ஆங்காங்கு சென்று நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவ சமூகங்களை ஏற்படுத்தி வந்தார். எபேசு நகரத்தில் சில நாட்கள் தங்கி அவர் நற்செய்தி ஆற்றுகிறார். அப்பொழுது
இந்த தீமோத்தேயுவை இவர் அந்த நகரத்துக்கு கிறிஸ்துவ சமூகத்துக்கு பொறுப்பாளர் ஆக்குகிறார். இந்த தீமோத்தேயு பவுலடியாருடைய பயணங்களிலும் பணிகளிலும் அவருடன் இருந்தார். எந்த அளவுக்கு புனித பவுல் இவரை நேசித்தார் என்றால், கடைசி கட்டத்தில் ரோமையில் பவுலடியார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்வின் இறுதி வருகிறது. ரோமையில் மறை சாட்சியாக கொல்லப்பட இருக்கிறார். அந்த நேரத்தில் இவர் அவரை நினைத்து ஏங்குகிறார். 2 கடிதங்களை தீமோத்தேயுவுக்கு புனித பவுலடியார் எழுதி கிறிஸ்துவ சமூகங்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கு உந்துதல் கொடுக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல்கள் எவ்வளவோ நேர்த்தியானவை. இதோ அவர் கூறுகிறார், இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகிறேன். சிறையில் இருக்கிற பவுலடியார் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? தான் இவரை எபேசு நகரத்தினுடைய முதலில் கிறிஸ்துவ சமூகத்தின் தலைவராகவும் அதன் பிறகு அந்த சமூகத்தின் ஆயராகவும் திருநிலைப்படுத்தினார். எனவே தான் ஏற்படுத்திய கிறிஸ்துவ சமூகங்களுக்காகவும் அந்த சமூகத்துக்கு அவர் ஏற்படுத்திய பிரதிநிதிக்காகவும் இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். பாருங்கள், பவுலடியாரிடத்திலிருந்து ஒரு ஆன்மீகம், இறை வார்த்தையை, நற்செய்தியை அறிவித்தோம், கிறிஸ்துவ சமூகங்கள் உருவாகிவிட்டன, இனி அவை தானாக பிழைத்து கொள்ளும் என்று இல்லாமல் தூரத்திலிருந்தே கண்காணித்து கொண்டிருக்கிறார். அந்தந்த கிறிஸ்துவ சமூகங்களில் என்ன நடைபெறுகிறது, எவ்வாறு கிறிஸ்துவ சமூகங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து வருகின்றன என்ற அக்கறை புனித பவுல் அடியாரிடத்தில் இருந்தது. எனவே அந்த சமூகத்துக்கு பொறுப்பாளராக தாம் நியமித்த தீமோத்தேயுவுக்கு 2 கடிதங்களை எழுதினார். நீண்ட கடிதம். அந்த நீண்ட கடிதத்தில் அந்த மக்களை பற்றியும், குறிப்பாக ஒரு ஆயர் எவ்வாறு தன் பணியை நிறைவேற்ற வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் தெளிவாக புனித பவுல் அடியார் குறிப்பிடுகிறார். பொதுவாக குருக்களுடைய திருநிலைப்பாடு அல்லது ஆயர் திருநிலைப்பாடு என்றால் இந்த இன்றைய முதல் வாசகம் கட்டாயம் வாசிக்கப்படும். அதில் அவர் கூறுகிறார், தொடர்ந்து இந்த பகுதியிலே பார்க்கின்ற போது முதலில் உன்னை காண ஏங்குகிறேன், கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும், வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். தீமோத்தேயுட என்ன இருந்தது? வெளிவேடமற்ற நம்பிக்கை. சில சமயத்தில் வேஷம், விசுவாசத்தில் கூட வேஷம். அது வெளிவேடமற்ற நம்பிக்கை, வெளிவேடமற்ற விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன். உனக்கு கடவுள் மட்டிலும் என் மட்டிலும் வெளிவேஷம் இல்லாத ஒரு பற்று, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வெளிவேடமற்ற நம்பிக்கையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உன்னை கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிகே ஆகியோரிடம் விளங்கியது. பாருங்க, விசுவாசம் என்பது எப்படி வாழையடி வாழையாக வருகிறது. நல்ல பழக்க வழக்கங்கள் மரபு வழியாக வருகின்றன. அதனால்தான் தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று சொல்லுகிறார்கள். தாயை பார்த்து பெண் எடு என்று சொல்லுவாங்க. தாய் நல்லவராக இருந்தால் பிள்ளை நல்லவராக இருக்கும். பாருங்க, இவங்க பாட்டி
நல்ல வெளிவேடமற்ற இறை நம்பிக்கை உடையவராய் இருந்தார். இவருடைய தாய் யூனிகே வெளிவேடமற்ற பிடிப்பு நம்பிக்கையோடு இருந்தார். இப்பொழுது அத்தகைய வெளிவேடமற்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறதை நான் பார்த்து பெருமைப்படுகிறேன். ஆக இந்த விசுவாசம் எப்படி வருகிறது பாருங்கள். இவர் புதிதாக மனம் மாறினாலும் தாயிடத்திலும் பாட்டியிடத்திலும் இருந்த நல்ல பண்புகளை பழக்க வழக்கங்களை இவர் பெற்றிருக்கிறார். பவுலடியார் அவருக்கு விசுவாசத்தை நற்செய்தியை ஊட்டினார். ஏற்கனவே மரபு வழி வந்த நற்பண்புகள் இவரிடத்தில் விளங்கின. அதனால் குடும்பம் எவ்வளவு மிக பெரிய பங்கை ஏற்கிறது குழந்தை வளர்ப்பில், நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்குவதில் குடும்பத்தினுடைய பங்கு என்ன என்பதை உணர வேண்டும். What is the role of the family in the moral, spiritual formation of the children? இதை அழகா இங்கே சுட்டி காட்டி அவரை உணர வைக்கிறார். இதையெல்லாம் அவருக்கு நினைவுபடுத்திவிட்டு, இதெல்லாம் உனக்கு மரபு வழி வந்த வளங்கள். இதோ நான் உன்னை சந்தித்த போது நற்செய்தியை உனக்கு கொடுத்தேன். ஏற்கனவே நீ தயாரிக்கப்பட்டிருக்கிறாய். மனித உணர்வுகள், ஹியூமன் ஃபார்மேஷன் ஏற்கனவே உன்னுடைய தாயும் பாட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். நான் உனக்கு நற்செய்தியை கொடுத்தேன். I have given you the spiritual formation. அதனால் நான் உன்னை ஆயராக தேர்ந்து கொண்டேன். இந்த எபேசு சமூகத்துக்கு நீ ஆயராக விளங்க உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன்மீது இப்போது உன்னிடம் அதே வெளி வேடமற்ற நம்பிக்கை இருக்கிறது என உறுதியாக நம்புகிறேன். உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுள் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். பவுலடியார் அவருக்கு அருள் பொழிவு செய்து வைத்தார் ஆயராக. ஆயர் திருநிலைப்பாட்டிலும் குருக்களுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டிலும் ஆயர் அந்த நபர் மீது 2 கரங்களையும் வைப்பார். இந்த கரங்களை வைப்பது மிக மிக முக்கியமான ஒரு செயல். அங்கே ஒவ்வொரு திருவருட்சாதனத்திலும் 2 செயல்கள். ஒன்று அந்த திருவருட்சாதன செயல், திருவருட்சாதனத்தை நிகழ்த்தும் ஜெப வார்த்தைகள். அதை ஃபார்ம் அண்ட் மேட்டர் என்று சொல்வார். எல்லா திருவருட்சாதனத்திலும் ஃபார்ம் அண்ட் மேட்டர். உதாரணமா தலையில் கிறிஸ்மா எண்ணெயை பூசுவது, அந்த திருமுழுக்கு கொடுப்பது. அந்த நேரத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்ற வார்த்தைகள், தண்ணீரை ஊற்றுகிற செயல். இந்த செயலும் சொல்லும் ஒரு திருவருட்சாதனத்தை செயல்பட வைக்கின்றன. அதைப்போல இவருக்கு திருநிலைப்பாடு கொடுத்த போது அங்கே அவருடைய தலை மீது 2 கரங்களை வைத்து அவர் ஜெபிக்கிறார். அந்த செயல், கரங்களை வைக்கின்ற செயலே மிக முக்கியமானது. அதன் பிறகு த பிரேயர் ஆஃப் கான்சக்ரேஷன், 2ம் முக்கியம். அதனால பவுலடியார் என்ன செய்கிறாரு, அவரை நினைவுபடுத்துகிறார். நான் உன் தலை மீது எனது கரங்களை வைத்து திருப்பணியில் உன்னை அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு உனக்கு நிறைவுறுத்துகிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அருள் உன்னை ஆட்கொண்டது. நீயும் அதை முழுமையாக உணர்ந்து உன்னையே
ஆண்டவருடைய அருள் இயக்கத்துக்கு கையளித்தாய், நீ அதற்கு உட்படுத்தினாய் உன்னை. இப்பொழுது அதை நினைத்து பார். அந்த கடவுளுடைய அருள் உன்னை ஆட்கொண்ட போது நீ எவ்வாறு ஆற்றலால் நிரப்பப்பட்டாய். இப்பொழுது அந்த அருளை நினைத்து பார்த்து அதை தூண்டி எழுப்பி அதை இன்னும் முழுமையாக உன்னில் செயல்படச் செய் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறார். ஆம், ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு ஆயரும் அந்த திருநிலைப்பாட்டின் போது ஆவியால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள், நிரப்பப்படுகிறார்கள், ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அந்த ஆவி முழுமையாக ஆட்கொண்டு அவள் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்படுகிறார். அதே போல எல்லா திருவருட் சாதனத்திலும், திருமுழுக்கிலும், நற்கருணையிலும், உறுதி பூசுதலிலும், ஒப்புரவு அருட்சாதனத்திலும் கடவுள் செயல்படுகிறார். அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆட்கொள்ளுகிறார். நீ பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை தூண்டி எழுப்பு. அருட்கொடைகளை தூண்டி எழுப்புங்க. அருள் கொடைகள் வந்திருக்குது, அதை எப்படி தூண்டி எழுப்புவது? நம்முடைய ஒத்துழைப்பு, அந்த அருளுக்கு ஏற்ற ஈடுபாடு கொடுங்கள். அப்பொழுது அருள் உங்களில் வேலை செய்யும், அதன் பலனை அனுபவிக்க முடியும். இதை தெளிவாக அவருக்கு உணர்த்தி நினைவுபடுத்தி மீண்டும் அந்த அருள் பொழிவு செய்யப்பட்ட போது அடைந்த அந்த அருள் நிலையை விட்டுவிடாமல் காக்க அழைக்கிறார். ஆம் அன்பாண்டவர்களே, இதனால தான் நாம் கூட அவ்வப்பொழுது விசுவாச அறிக்கையை, திருமுழுக்கின் போது கொடுத்த விசுவாச அறிக்கையை மீண்டும் மீண்டும் நாம் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அப்பொழுது பெற்ற அருளினை தூண்டி எழுப்பி அதன் இயக்கத்தில் வாழ கடவுள் சவால் விடுகிறார். ஆகவே அன்பாண்டவர்களே, இதோ இந்த நல்ல நாளிலே திமோத்தேயுவுக்கு கொடுத்த அதே அறிவுரையை நமக்கு தருகிறார். அதை போலவே தீத்துவுக்கும் அவரையும் ஆயராக்கினார். அவர் புறையினத்தவர், அவரையும் இவர் ஆயராக்கி கொரிந்து நகருக்கு ஆயராக நியமித்தார். எனவே இந்த 2 பேரும் அவருக்கு தோள் கொடுத்து உழைத்தவர்கள், அவரது பணியிலும் பயணத்திலும் உடனிருந்தவர்கள். ஆகவே நாமும் நமது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்று நாம் பெற்றுக்கொண்ட அருட்சாதனங்கள், இந்த விசுவாசத்தின் ஆண்டில் இந்த விசுவாசத்தின் வேர்களுக்கு செல்ல திருச்சபை நம்மை அழைக்கிறது. நம் விசுவாசத்தின் வேர் எங்கே இருக்கிறது? நாம் விசுவாசத்தை எப்பொழுது பெற்றோம்? அதை எப்படி தூண்டி எழுப்புவது என்பதை உணர்ந்து அதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்தி செல்ல இந்த அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள், திமோத்தேயு, தீத்து வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பான தேவனே, நீர் எங்களை திருமுழுக்கு கொடுத்த போது உமது பிள்ளைகளாக பிறக்க வைத்தீர். எங்கள் உள்ளத்தில் நீர் அருளை பொழிந்து அருளால் எங்களை ஆட்கொண்டீர். இந்த அருளின் இயக்கத்திற்கு எங்களை உட்படுத்தினீர். அன்பு தெய்வமே, அருளின் ஆண்டவரே, அருள் ஆற்றல் மிகுந்தவரே, அந்த அருள் ஆற்றலால் நாங்கள் வாழ எங்களை அழைக்கிறீர். இந்த அருள் ஆற்றலை உணராமல் நாங்கள் மனித பலவீனத்தால் உமது அழைப்புக்கு ஈடு கொடுக்க தவறிவிடுகிறோம். அன்பு தெய்வமே, எங்களை மன்னியும். எங்கள் மீது புனித நீரை ஊற்றி உம் திருப்பெயரால் எங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த போது நீர் எங்களை ஆட்கொண்டீர். மேகம் நிழலிட்டு அங்கே வானக தந்தை, இவரே நான் வாழ்ந்த மகன், இவரே நான் வாழ்ந்த மகள் என்று சொல்லி எங்களை உமது பிள்ளைகளாக பிறக்க வைத்தீர். எங்கள் உள்ளங்களை அருளால் நிரப்பினீர். ஆனால் அப்பொழுது பெற்றுக்கொண்ட அருளுக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வாழ தவறிவிட்டோம். இயேசுவே, எங்களை மன்னியும். இதோ புனித பவுலடியார் சொல்லுவது போல, உன் தலை மீது கைகளை வைத்து நான் ஜெபித்த போது உனக்குள் இறங்கிய அருளினை நீ
நினைத்து அதனை தூண்டி எழுப்பு என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் திருமுழுக்கின் போதும் உறுதி பூசல் போதும் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுகின்ற போதும் திவ்ய நற்கருணையில் உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போதும் முதல் முறையாக எவ்வளவு அருளை பெற்றோமோ அந்த அருளை தூண்டி எழுப்பி இன்னும் அதிக விசுவாசத்தோடு உம்மை ஏற்றுக்கொள்ள உமக்கு நாங்கள் அடிபணிய அருளை தாரும். ஆமென். மாங்குயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்து டிவிக்கு உபயம் செய்கின்ற அருள் திருத்தந்தை லில்லியான் பையே மற்றும் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி அறிதலாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவண்டார் கோயில் புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் பஸ்ஸில் மேரி குளோரி நன்றி அறிதலாகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் பிரான்ஸ்வா தோப்பு பகுதி மக்களுக்காகவும் அமலோற்பு மேல்நிலைப் பள்ளி மற்றும் லூர்து டிவி இவற்றில் பணிபுரியவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இவற்றின் வளர்ச்சிக்காகவும் மதான் பென்ஷான் மரிதெரேஸ் இறுதி ஆண்டவருக்கு நன்றி அறிதலாகவும் நோலா தெபெர்ஷோன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் சஞ்சனா கேத்ரின் புது நன்மை வாங்கியதற்கு நன்றி அறிதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. உபகார மேரி, ஷபி அந்துவான் மரியம்மாள், அலங்கார மரி, எட்மண்ட் ரோட்ரிகோ, பிரவீன் ரோட்ரிகோ, கஸ்பார் பாய்வா, நான் அல்பர்ட், காசரா, ரியோஸ் டிசைபிள்ஸ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நாட்டின் குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக குடியரசுத் தலைவருக்கு, பிரதம மந்திரி மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து அரசியல் தலைவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு நாட்டின் நலனுக்காக தங்களை தியாகம் செய்து அர்ப்பணித்து அவர்கள் வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருவீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. வரலாற்றை வழி நடத்தும் இறைவா, பல்வேறு மொழி இனம் பண்பாடு கொண்ட மக்கள் ஒரே பாரத நாடு என அறிவிக்கப்பட்ட இந்த குடியரசு விழாவிலே ஒரே தாயின் பிள்ளைகளாகவும் திருமுன் மகிழ்ச்சியோடு கூடி வந்துள்ளோம். இம்மாபெரும் நாட்டின் உண்மையான வளங்களையும் மேன்மையையும் நாங்கள் நன்கு அறிந்து பெருமை கொள்ள செய்தருளும். மக்களாட்சியில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையை உணர்ந்து பணி பெறுவதையன்று பணி புரிவதையே தேடிய உம் மகளாகிய இயேசுவை பின்பற்றி நாங்கள் பொறுப்புடன் வாழ செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-8 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்பொழுது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் 71 பாடல் எண் 2.
ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே. மாந்தரை ஆளும் அரசரும் அவரே, அரசரும் அவரே. மகத்துவம் மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே. மாந்தரை ஆளும் அரசரும் அவரே, அரசரும் அவரே. இகத்தில் அவர் போல் தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. எனவே அவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். வயல்வெளி மலர்கள் தேன் மழை பொழிய, தேன் மழை பொழிய. வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க, கானங்கள் முழங்க. வயல்வெளி மலர்கள் தேன் மழை பொழிய, தேன் மழை பொழிய. வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க, கானங்கள் முழங்க. நயமுடன் கடல் மீன் இறைவனை புகழ, இறைவனை புகழ. நானில மாந்தரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆதியாய் அந்தமாய் இருப்பவர் நீரே, இருப்பவர் நீரே. ஆருயர் அனைத்தும் காப்பவர் அவரே, காப்பவர் அவரே. ஆதியாய் அந்தமாய் இருப்பவர் நீரே, இருப்பவர் நீரே. ஆருயர் அனைத்தும் காப்பவர் அவரே, காப்பவர் அவரே. அன்பும் அருளும் நிறைந்தவர் அவரே, நிறைந்தவர் அவரே. எனவே அவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். Hallelujah, 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 hallelujah. திருமகனின் சொற்களே எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மீதி அடியோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாள் கூலிக்கு உரிமை உடையவர். வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்ற மிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்ற மிகு உன் படைப்பிலே. அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நாடும் வந்தே. அர்ப்பணமாக நாடும் வந்தேன். என் நெஞ்ச வீணை எத்தனை ராகங்கள் ஏற்ற மிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதி எல்லாம் நாதன் அவர் பெயரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நாடும் வாழத்தான். அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்ற மிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாட்டின் உரிமை குடிமக்களாகி நாங்கள் கொண்டு வரும் காணிக்கையை கண்ணோக்கி அருளும். எங்கள் பற்றுறுதி நடையலமனையும் இடப்பொருட்களை திருமகனின் ஒரே பலியோடு இணைந்து ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நாட்டு தலைவர்களின் தன்னலமற்ற சேவையால் நல்லதொரு மக்களாட்சி எங்களுக்கு அமைத்து தந்தீர். ஒரே பாரத தாயின் பிள்ளைகளாக திகழும் நாங்கள் பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மதங்கள் ஆகியவளை கொண்டிருப்பதில் இன்று பெருமை கொள்ள செய்கின்றேன். உம்மை போன்று ஒருமையில் பன்மையும், பன்மையில் ஒருமையும் கொண்டு மக்களாட்சியின் உண்மை பொருளை உணர்ந்து உமக்கேற்ப வாழ்ந்து வர தூண்டுகின்றேன். ஆகவே வானத்துதரின் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் ஆறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவு அடையச் செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. மூடம் இருப்பதா. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
செம்மறி எம்மேலிரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறி எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். வாழ்வு தருவதும் இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. வாழ்வு தருவதும் இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை, ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை. சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை, சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வாழ்வு தருவதும் இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. அன்பை தருவதும் இறைவனின் வார்த்தை, ஆற்றி தேற்றுவதும் இறைவனின் வார்த்தை. அன்பை தருவதும் இறைவனின் வார்த்தை, ஆற்றி தேற்றுவதும் இறைவனின் வார்த்தை. அமைதியை தருவதும் இறைவனின் வார்த்தை, அமைதியை தருவதும் இறைவனின் வார்த்தை. ஆவி தருவதும் இறைவனின் வார்த்தை, ஆவி தருவதும் இறைவனின் வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வாழ்வு தருவதும் இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால்
நான் கொடுப்பதில் மைப்படுகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் எனது திட்டங்கள் தெளிவுள்ளது. இது இயேசுவின் விமானம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமானம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவராய் வைக்கப்படுகிறேன். ஆமென். விசுவாச ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டு எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உருளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்துவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. பேரன்புமிக்க தந்தையே, மக்கள் அனைவரையும் ஒரே உடலாக இணைக்கும் இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாரத நாட்டு மக்களாகிய நாங்கள் சமய, மொழி, இனம் முதலியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் ஒரே தாயின் மக்கள் எனும் ஒருமைப்பாட்டு உணர்வுடன் இணைந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நீதியை அடிப்படையாக கொண்ட நிலையான அமைதியையும் மாறாத ஒருமைப்பாட்டையும் உண்மையான வளமையையும் அளித்து நம் தாய் திருநாட்டிற்கு ஆசி வழங்குவாராக. நம் நாட்டின் தலைவர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் அனைவர் மீதும் இறைவன் அருள் கூர்ந்து அவர்கள் தொலைநோக்குடனும் தளர ஊக்கத்துடனும் உயர்ந்த குறிக்கோள்களை நோக்கி உழைத்திட செய்வாராக. நம் பாரத மக்கள் அனைவரையும் இறைவன் தம் அன்பால் ஆட்கொண்டு நம் இயக்கங்களை எல்லாம் நிறைவுற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது திவ்ய ஆராதனையும் ஆராதனை முடிந்து கொடியேற்றம் நடைபெறும். எனவே அனைத்து இறை மக்களும் ஆராதனைக்கும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்று வரை இருந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
Ave Maria, gracia plena, Dominus tecum, benedicta tu. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், 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 இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.